இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவுகூரும் தினம்தான் இன்றைய ஈதுல் அல்ஹா எனும் தியாகத் திருநாள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் வழியே முஸ்லிம் உம்மத்திற்கே அறிமுகம் செய்த இரு பெருநாட்களில் ஒன்று இது. இதனை ஹஜ் பெருநாள் எனவும் அழைக்கலாம். இறைவன் தனது தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தியாக உணர்வை உலகிற்கே அறிவிக்கும் பொருட்டே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது புதல்வர் பாலகர் இஸ்மாயில் அவர்களை தனக்காக பலியிட கனவின் மூலம் அறிவுறுத்துகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதனை ஏற்று தனது மகனை இறைவனுக்காக பலியிடத் துணிந்தார். பலியிடும் சமயத்தில் இறைவன் அதனை தடுத்து ஒரு கொழுத்த ஆட்டினை பலியிடச் செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தியாக உணர்வை உலகமறியச் செய்தான். இதனாலேயே இந்நாள் தியாகத் திருநாள் என போற்றப்படுகிறது. இதில் முக்கியமான வணக்கமாய் ஹஜ்ஜும் ஹஜ்ஜுக்கே வழிகாட்டியாய் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது குடும்பமும் செய்த தியாகம் இந்த பெருநாளில் பின்னி பிழைந்திருக்கிறது. ஹஜ்ஜின் கடமைகளில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அன்னாரது குடும்பத்தினரும் செய்த செயல்களை இறைவன் முக்கிய வணக்கமாக்கிவிட்டான். இறைவனின் மார்க்கத்தை பின்பற்றுவோருக்கு முஸ்லிம் என பெயரிட்டதே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். இஸ்லாமிய வழிபாடு கலாச்சாரத்திற்கெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே முன்மாதிரியாக இருந்தார்கள். பெருநாள் என்பதே ஒரு முஸ்லிம் கடமைகள் கட்டுப்பாடுகள் இருந்து தன்னை விடுவிக்கும் நாள் அல்ல. இறைவனோடுள்ள தொடர்பை முடித்து செயற்படும் நாளும் அல்ல. இறைவனை புகழும் தக்பீரை பெருநாள் தினத்தில் அதிகம் முழங்கப்படல் வேண்டும். ஒரு முஸ்லிமின் வாழ்வில் முக்கிய தருணங்களில் அல்லாஹு அக்பர் எனும் தக்பீருக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. பாங்கில், இக்காமத்தில், தொழுகேல் என அனைத்தும் தக்பீர் மயமே. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஈது பெருநாட்களை தக்பீரை கொண்டு அழகுபடுத்துங்கள் என கூறியுள்ளார்கள். ஹஜ் பெருநாளில் ஆதமின் மகன் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது குர்பானிதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். குர்ஆன் கூறுகிறது, இறைச்சியோ இரத்தமோ இறைவனை அடைவதில்லை, மாறாக உங்கள் இதயத்திலிருந்து எழும் இறையச்சமே அவனை சென்றடையும். மற்றொரு நபிமொழி கூறுகிறது, இறைவன் உங்களது உருவத்தையோ அலங்காரங்களையோ கவனிப்பதில்லை, உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் தான் பார்க்கிறான். பிறரின் புகழ்ச்சிக்காக ஒட்டகங்களை, ஆட்டை, மாடுகளை அறுத்து பலியிடுவது நன்மையை தராது. இன்றைய பெருநாளில் இறைச்சி வழங்க முடியாதவர்கள் சலாமை பரப்பலாம். தெரிந்த தெரியாத சகோதரர்கள் சகோதர சமூகத்தவர்களுக்கு வாழ்த்துச் சொல்லலாம். அவர்களுக்கு எவ்வகையில் உதவ முடியுமோ அவ்வகையில் உதவலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் அன்று இவ்வாறு கூறினார்கள், பெண்களே அதிகமாக தர்மம் செய்யுங்கள். இதன் பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துண்டை விரித்தவாறே பெண்களிடம் சென்றார்கள். பெண்கள் தங்கள் கழுத்துகளிலும் கைகளிலும் கிடந்த தங்க ஆபரணங்களை கழற்றி தர்மம் செய்தார்கள். நாம் நம்மிடம் இருப்பது எதுவோ அது பொன்னகையோ புன்னகையோ நம் சகோதரர்களின் இதயத்தை மகிழ்விக்கும் சிறு தர்மமேனும் செய்வோம். புன்சிரிப்பும் தர்மமே.